ஹைடெக் வசதிகளோட 400 ஜாக்கிகளை வந்து பொருத்தி வீடை வந்து தரைமட்டத்திலேருந்து 6 அடிக்கு வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் G+1 இது ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து 5 to 6 ஃபீட் மேக்ஸிமம் நாங்கள் வந்து 11 ஃபீட் வரைக்கும் லிஃப்ட் பண்ணி கூட கொடுக்குறோம் மாதிரி. இந்த அலாக்கா தூக்கி மலாக்கா வெப்பன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இவங்க பண்ணுறாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரே வேணாம், லிஃப்ட் பண்ணிட்டு 11 ஃபீட் லிஃப்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி ஃபில்லிங் பண்ணிட்டு கார் பார்க்கிங் மாதிரி கூட பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குற மாதிரி. ஸோ காலம் இருக்கிறவங்களுக்கும் வீடு தூக்கலாம். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கருங்கல் போட்டு லோட் பேரிங்கில் வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக லிஃப்ட் பண்ணலாம். வெள்ளத்தில் நம்ம சிக்கி இருக்கும்போது புது பேண்ட் எப்படி நனையாமல் இருக்கணும்னு பேண்ட்டை தூக்கிட்டு நடக்கிறோமோ, அதே மாதிரி தான் வீடு நனையாமல் இருக்கணும்னு வீடை கொஞ்சம் கீழே இருந்து மேலே தூக்குறாங்க. ஆக்சுவல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது இதுதான் நினைக்கிறேன். வீடை வந்து தோண்டி அது 6 அடி தோண்டி இருக்கீங்களா இப்போது? வீடோட இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் லெவல். ஓகே, இந்த லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 4 ஃபீட் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு லிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட ட்ரைனேஜ் கட் ஆகுமா இல்லை எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுமான்ற சில காமன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்க்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இருக்காது. உங்கள் ஆசிட்டிஸ் உங்கள் லைஃப் நீங்கள் அப்படியே இருக்கலாம். உங்கள் பில்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் மட்டும் 45 டேஸில் வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு அட்வான்டேஜ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து மேலேயே தங்கலாம். ஸோ லிஃப்டிங் பண்ணும்போது நமக்கு தேவை நம்ம ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தான். இந்த கம்பியில் நம்ம மறுபடியும் நம்ம வெல்ட் பண்ணிவிட்டு கீழே மேலே வெல்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் வச்சுட்டு பழைய பீமோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும்? நம்மளோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இதே மாதிரி இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட் பின்னாடி ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை முன்னாடி ஷிஃப்ட் பண்ணணும், இல்லை சைடில் ஷிஃப்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த வீடை தூக்குறது மட்டும் இல்லை, சஞ்சீவ் மலை மாதிரி இந்த வீடை தூக்கிட்டு போய் வேற ஒரு இடத்துலையும் வைக்க முடியுமா? நம்ப முடியல. தட் மெக்கானிசம் ஆஃப் த சைக்காலஜி சொல்கிறாரு நம்ம ஜி. பிகினூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் தினேஷ். கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பெஞ்ச கனமழை காரணமாக நிறைய பேருடைய வீட்டில் தண்ணி புகுந்திருக்கும். அப்படி இருக்கும்போது திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹைடெக் வசதிகளோட 400 ஜாக்கிகளை வந்து பொருத்தி வீடை வந்து தரைமட்டத்திலேருந்து 6 அடிக்கு வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து அந்த பில்டர்ஸ் யார், அந்த பில்டர்ஸ்க்கு இப்படி இந்த ஐடியா வந்தது, ஸோ இதன் மூலியமாக இருக்கக்கூடிய பலன்கள் என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபாரினில் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் முன்னாடியே வந்த டெக்னாலஜி தான். அதை நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலும் பார்த்தீங்கன்னா இது புதுசு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு 15 இயர்ஸாக சென்னையிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஃப்டிங் சர்வீசஸ் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ நம்ம சன் பில்டிங் லிஃப்டிங் சர்வீஸ் 2013 நம்ம வந்து பில்டிங்கை லிஃப்ட் பண்ணிருக்கோம். ஸோ மோர் தென் 300+ பில்டிங்ஸை பார்த்தீங்கன்னா ஓல் சவுத் இந்தியா நம்ம லிஃப்ட் பண்ணிக்கிறோம். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஹைதராபாத், பாண்டிச்சேரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மழை பெய்யுது ஆக்சுவலாக. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ கிளைமேட்டிக் சேஞ்ச், அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் தான். ஸோ இதுக்கப்புறம் எவ்ரி 5 இயர்ஸோ 7 இயர்ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு அதிகமான புயல் மழையை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல இயற்கை வேளாண் விஞ்ஞானியை நம்ம வர சொல்லியிருக்காரு இதை பற்றி. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா பள்ளத்தில் கட்டின வீடு இல்லை ரோட் போட்டுகிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பில்டிங் வந்து கீழே போய்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் கீழே போய்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் G+1 இது ஆக்சுவலாக. 1800 ஸ்கொயர் ஃபீட் உள்ள பில்டிங் இன்றைக்கி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் மோர் தென் 40 to 50 lakhs ஈஸி ஆகிடும். ஸோ இந்த டெக்னாலஜி நம்ம வந்து லிஃப்ட் பண்ணும்போது ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 lakhs வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து 5 to 6 ஃபீட் மேக்ஸிமம் நாங்கள் வந்து 11 ஃபீட் வரைக்கும் லிஃப்ட் பண்ணி கூட கொடுக்குறோம் ஆக்சுவலாக. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரே வேணாம், லிஃப்ட் பண்ணிட்டு 11 ஃபீட் லிஃப்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடி ஃபில்லிங் பண்ணிட்டு கார் பார்க்கிங் மாதிரி கூட பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறோம் ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸு. பட் நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா 5 to 6 ஃபீட்ன்றது இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா காமன். ஸோ சிட்டிலே பார்த்தீங்கன்னா மோர் தென் 200 to 300 பில்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணிக்கிறோம். இன்னொரு அட்வான்டேஜ் இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து மேலேயே தங்கலாம். ஸோ லிஃப்டிங் பண்ணும்போது நமக்கு தேவை நம்ம ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தான். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற ஃப்ளோரிங் எல்லாமே ஃப்ளோரிங்லேருந்து ஒரு 2 ஃபீட் இன்னரில் கட் பண்ணி மதரவாளிக்கில் ஜாக்ஸ் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு சேனல் ஃபுல்லாக லிங்க் கொடுத்து நம்ம வந்து பில்டிங் வந்து லிஃப்ட் பண்ணுறோம். ஸோ மக்களுக்கு வர காமனான கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காலம் பேரிங் இருக்கும், இல்லைனா லோட் பேரிங், 2 டெக்னாலஜி இருக்குது. 2மே தூக்கலாம்னா கண்டிப்பாக தூக்கலாம். ஸோ காலம் இருக்கிறவங்களுக்கும் வீடு தூக்கலாம். பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கருங்கல் போட்டு லோட் பேரிங்கில் வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக லிஃப்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா சேஃபர் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நியூஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணுறதுனால பில்டிங் கொலாப்ஸ் ஆகிச்சோ இல்லை அந்த மாதிரி பயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. நான் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கேன். ஆக்சுவல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது இதுதான் நினைக்கிறேன். வீடை வந்து தோண்டி அது 6 அடி தோண்டி இருக்கீங்களா? இப்போது 6 அடி தோண்டி இருக்காங்க, அதுக்குள்ளே இருக்கேன். இதுக்கு மேலே வீடெல்லாம் இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையில் இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கவங்களாம் இங்கே தங்கி இங்கேயே இருக்காங்களா? ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த பில்டிங் லிஃப்ட் பண்ணுறாங்களோ அதுக்குள்ளே தங்கிக்குவாங்க. டெனன்ட் ஹவுஸ் ஓனர்னால் G+1 G+2 அவங்க மேலே இருக்கலாம், மேலே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆக்சுவல் இந்த வீடோட இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவல் லெவல். ஓகே, இந்த லெவல்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 4 ஃபீட் லிஃப்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் பில்டிங்குள்ளே இருக்கிற எலக்ட்ரிசிட்டி, உங்களுக்கு பாத்ரூமுக்கு தேவையான ட்ரைனேஜ் எதுவுமே உங்களுக்கு வந்து கட் ஆகாது. ஆஸ் யூஸ்வலாக லைவில் இருக்கும் எல்லாமே. ஸோ
நமக்கு லிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட ட்ரைனேஜ் கட் ஆகுமா இல்லை எலக்ட்ரிசிட்டி கட் ஆகுமான்ற சில காமன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்க்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இருக்காது. உங்கள் ஆசிலிட்டிஸ் உங்கள் லைஃப் நீங்கள் அப்படியே இருக்கலாம். உங்கள் பில்டிங் மட்டும் மற்ற ஸ்ட்ரக்சர் மட்டும் 45 டேஸில் வந்து லிஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம் ஆக்சுவலாக. ஸோ இதில் நீங்கள் பேஸ் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ இதுதான் பேஸாக இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 19 இன்ச் பேஸ் ஃபவுண்டேஷன், அப்புறம் இது உங்களுக்கு 13 இன்ச் ஃபவுண்டேஷன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம 6 ஃபீட் வரும்போது இந்த 9 இன்ச் வாலோட நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஆமாம், சில கிளைண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெல்ட் வேணும், பெல்ட் வந்து ஆப்ஷனல். பெல்ட் வேணும்னா 5 ஃபீட் வரைக்கும் லிஃப்ட் பண்ணிட்டு ஃபைனலாக இருக்கிற 1 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சுற்றி வால் டு வால் கனெக்ட் பண்ணிட்டு பெல்ட் பீம் வந்து நம்ம போட்டு கொடுத்துருவோம். ஸோ ஆமாம், ஸோ உங்களோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பெல்ட் பீம் மேலே சேஃபாக வந்து உக்காந்துரும் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங் மேலே போயிடுச்சு, ஃப்ளோரிங் கீழே இருந்துச்சு. இது பார்த்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு டைல்ஸ் போட்டு நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி சைனாவில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு ஸ்கூலை வந்து லிஃப்ட் பண்ணி வேறு இடத்துல ரீலொகேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதை ரீலொகேட் பண்ண முடியுமா இந்த இடத்துல இருந்து கட் பண்ணி? கண்டிப்பாக ரீலொகேட் பண்ணலாம் ஆக்சுவலாக. நாங்களே பார்த்தீங்கன்னா பில்டிங் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஃபீட் பின்னாடி ஷிஃப்ட் பண்ணோம், இல்லை முன்னாடி ஷிஃப்ட் பண்ணோம், இல்லை சைடில் ஷிஃப்ட் பண்ணலாம் ஆக்சுவலி. ஸோ அதனுடைய டெக்னாலஜியை பார்த்தீங்கன்னா வேறு அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாக்ஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி பேஸ் பண்ணிட்டு வேறு இடத்துல போட்டு இந்த பில்டிங் ஹோல் ஸ்ட்ரக்சரை கொண்டு போய் ஜஸ்ட் அங்கேயே வந்து சீட் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ரொம்ப கம்மி தான், லிஃப்டிங் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சுவலாக நம்மளுக்கு போயிட்டு நிறைய கோயில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷிஃப்டிங் வீடுன்னு வரும்போது அவ்வளோ ஷிஃப்டிங் இல்லை, மேக்ஸிமம் லிஃப்டிங் தான். 90 to 99% பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் சவுத் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம், லிஃப்டிங் தான். 100ல் ஒரு 1 or 2 கேசஸ் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் வரும். ஸோ இன்னொரு கேள்வி என்னன்னா, ஃபஸ்ட்டு எப்படி இந்த ப்ராசஸ் இப்போ கட்டிட்டோம் ஃபுல்லாக ஒரு 20 வருஷம் பழைய பில்டிங்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக கட்டிட்டோம், எப்படி இதை கட் பண்ணிட்டு உள்ளே இந்த ஜாக்கியை ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இப்போ வைக்கும்போது ஏதாவது நிலை தடுமாறாதா? ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க 20 இயர்ஸ் சொல்லிட்டு 45 இயர்ஸ் 50 இயர்ஸ் பில்டிங் கூட நான் லிஃப்ட் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தான் வால் ப்ளஸ் நம்ம சீலிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் ஆக்சுவலாக. நம்ம வந்து எப்படியாப்பட்ட பில்டிங் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா மதர் வால்லேருந்து இன்னரில் தான் எல்லாமே, இன்னரில் ஒரு 2 அடி பள்ளம் தோண்டிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் பீம் போட்டிருப்பாங்க. சப்போஸ் பெல்ட் இருந்தால் பெல்ட்டு கீழே நம்ம ஜாக் செட் பண்ணுவோம், பெல்ட் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஆக்சுவலாக, இந்த மாதிரி சேனல் கொடுத்துட்டு ஒரு ஜாக்காக தான் நம்ம செட் பண்ணுறோம். ஸோ எல்லா ஜாக்கும் அட் ஏ டைம் ஃபுல் பில்டிங் டெமாலிஷ் பண்ணிட்டு நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா ஜாக் வைக்கலாம். இங்கே உடைக்கிறாங்கன்னா ஒரு ஜாக் 2 ஜாக் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துடும். ஸோ நம்மளோட ஹோல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஜாக் மேலே உட்காந்துடும். ஸோ நம்ம வந்து பில்டிங் கொலாப்ஸ் ஆகாதுன்ற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனே வேணாம் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது உள்ள ஆட்கள் தங்கலாம், தாராளமாக தாங்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 6 மாடி வரைக்கும் கூட தூக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர் இருக்கிற ஹவுஸ் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் நீங்கள் டெனன்ட் யார் இருந்தாலும் கண்டிப்பாக தாங்கலாம். நம்ம ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நம்ம ஒர்க். ஸோ இந்த ஜாக்கிக்கெலாம் பொருத்தும்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னவாக இருக்கும்? இந்த வீடை வந்து எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க? ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் மதர் வால்லேருந்து ஒரு 1 ஃபீட் ஆர் 2 ஃபீட் கீழே இந்த ஜாக் செட் பண்ணுவாங்க. ஜாக் செட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாக் செட் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிவிட்டு ஸோ லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ லிஃப்டிங்கிறது 6 ஃபீட் லிஃப்ட்னா ஒரே டைமில் 6 ஃபீட் லிஃப்ட் பண்ணிட முடியாது. மேபி டிபெண்டிங் அப்போ அந்த லோட் 1 ஃபீட் லிஃப்ட் பண்ணலாம், சில டைமில் பார்த்தீங்கன்னா 1.5 ஃபீட் கூட லிஃப்ட் பண்ணலாம். ஸோ 1 ஃபீட் 1.5 ஃபீட் லிஃப்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு வேலை நம்ம போடணும் ஆக்சுவலாக. ஸோ கட்டு வேலை இங்கே கீழே கட்டிட்டு ஆக்சுவலாக அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாக் செட் பண்ணணும். ஸோ நம்ம 5 ஃபீட்டில் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ஆக்சுவலாக. இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 19 இன்ச் வால் போடுறோம், அதுக்கப்புறமா 13 இன்ச் அது ரெடியூஸ் ஆகுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச் வாலோட அதை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறோம். ஸோ 19 தென் 13 தென் நம்ம வாலோட 9 இன்ச்சோட கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஆக்சுவலாக. சில கஸ்டமர் வந்து எனக்கு G+1 இருக்குது, G+2 இருக்குது, இன்னும் என்னோட ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்காக வேணும்னா we will put the belt beam. ஸோ பெல்ட் பீம் வால் டு வால் கனெக்ட் பண்ணி பெல்ட் பீம் போட்டு ஸ்ட்ரக்சர் அது மேலே கஷ்டமாக. ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ், நம்ம பில்டிங் சிங்க் ஆகாது, இந்த மாதிரி டெக்னாலஜி போகிறதுனால ஃபியூச்சரில் சிங்க் ஆகுமா அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறோம். கன்ஃபியூஷன் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறோம். ஸோ டவுன்லேருந்து இந்த கம்பியில் நம்ம மறுபடியும் நம்ம வெல்ட் பண்ணிவிட்டு கீழே மேலே வெல்ட் பண்ணிவிட்டு பாக்ஸ் வச்சுட்டு பழைய பீமோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பீம் போட்ட வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். நீங்கள் சொல்கிறது வந்து நார்மலாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு புரியுது. ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எனக்கு எப்படி புரியுதுன்னா, வீடை வந்து நீங்கள் அறுத்துட்டு கீழே ஒரு ஜாக்காக ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அப்படி தான் எனக்கு புரியுது. அந்த அறுக்கிற ப்ராசஸ் எப்படி வந்து கட் பண்ணுவீங்க? வீடை வந்து உடைக்கும் போது கிராக் கூடாதா? கண்டிப்பாக கிராக் கூடாது. நம்ம வந்து ட்ரில்லிங் பண்ணிட்டு தான், ட்ரில்லிங் மிஷின் வச்சு தான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுற்றி உடைச்சிட்டு வரோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கீழே தான் உடைக்கிறோம். நம்ம வந்து வாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டச் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கீழே தான் நம்ம உடைக்கிறோம். மதர் வால் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மதர் வால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மதர் வால் இல்லைனா இந்த மாதிரி சேனல் கீழே உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனல் செட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எந்த கிராக்கும் எந்த டேமேஜும் உங்களுக்கு வந்து வாலுக்கு ஆகாது.
சப்போஸ் சில ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாலவாக்கம் கொட்டிவாக்கம் அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் உள்ளேருந்தே தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபவுண்டேஷன் கீழே கண்டிப்பாக உடைக்க முடியாது, ஏன்னா அது கீழே ஜாக் செட் பண்ண முடியாது. ஸோ அங்கெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா மேலேயே ஸ்ட்ரக்சரை கட் பண்ணிட்டு மேலேயே ஜாக்ஸ் பண்ணிட்டு சேனல் கொடுத்துட்டு லிஃப்ட் பண்ணுவோம் ஆக்சுவலாக. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ ட்ரில்லிங் மிஷின் வச்சு அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாக்கிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல எத்தனை ஜாக்கி வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு, எத்தனை நாட்கள் ஒர்க்கு போயிட்டுருக்கு? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 350 to 400 ஜாக்ஸ் பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. நம்மளோட ப்ராஜெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா 45 days. 45 days மீன்ஸ் நம்ம லிஃப்ட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கட்டுவால நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு அந்த பில்டிங் மேலே உட்கார வச்சு கொடுத்துக்கான டெட்லைன் பார்த்தீங்கன்னா டைம் லைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 45 days. 45 daysக்கு அப்புறம் உங்களோட ஃப்ளோரிங் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஏன்னா ஃப்ளோரிங்க்கு எந்த ஜாக்கு நம்ம வந்து கொடுக்க முடியாது, ஃப்ளோரிங் வந்து கம்ப்ளீட்டாக கீழே நின்றுடும், நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் மேலே வரும். ஸோ 45 daysக்கு அப்புறம் அவங்க ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா மறுபடியும் டைல்ஸ் போட்டு அங்கே வீட்டுக்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2.5 to 3 months ஆகிடும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஒர்க் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அக்ரிமெண்ட் ஃப்ரம் த அக்ரிமெண்ட் டேட் இட் இஸ் 45 days. லிஃப்ட் பண்ணி 5 feet or 6 feet லிஃப்ட் பண்ணி கொடுக்குறது ஆக்சுவலாக உங்களுக்கு. ஒரு 45 நாளில் இந்த வீடை லிஃப்ட் பண்ணி மற்ற வேலையெல்லாம் முடிச்சிருவீங்க. இன்னொரு பக்கம் கேள்வி என்னென்னா, ஸோ இந்த மாதிரி பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகும்? ஸோ எந்த பேஸ்லேருந்து அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறீங்க, எவ்வளோ ஆகும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா G+1 கீழே 900 மேலே 900. நம்மளோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 2 G+1 தான் கால்குலேட் பண்ணும். கிரவுண்ட் ஃப்ளோரை தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு எதுக்கு அமௌண்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட் ஆகுது. ஸோ ஜாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தூரம் வைக்கிற ஜாக் வெயிட் லோட் அதிகமாக கிட்ட நம்ம வந்து ஜாக் வைக்கிறோம், ப்ளஸ் நம்பர் ஆஃப் லேபர்ஸும் அதிகமாகும். ஸோ ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் நம்ம வந்து சார்ஜஸ் போடுறோம். ஸோ டிபெண்டிங் அப்போ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நம்ம 40 to 50 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் ஒரு அடி லிஃப்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? சப்போஸ் 1000 square feet வீடு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணனா 40 rupees நம்ம போட்டோமா 5 feetக்கு 2 lakhs லிஃப்டிங் சார்ஜஸ் ஆகும். 40 into 5 200 into 1000 2 lakhs வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டிங் சார்ஜஸ் மட்டும். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டே வாங்கி கொடுத்துரும். M-sand ப்ளஸ் சிமெண்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கல் பிரிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு தான் வாங்கி கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 1000 square feet இருக்கிற வீடு ஒரு 5 feet லிஃப்ட் பண்ணிட்டு ஃபில்லிங் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 lakhs வந்து உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம G+1 இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 lakhs கண்டிப்பாக வந்துடும் 800 square feet இவ்வளோ பெரிய வீடு கட்டுறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டல் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 lakhs ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு 5 feet லிஃப்ட் பண்ணிட்டு ஃபில் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உள்ளே போயிடலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி G+1 இல்லை, ஸோ நார்மலான ஒரு வீடு தான், பட் லிஃப்ட் பண்ணணும். அப்போ எவ்வளோ ஆகும்? லைக் மினிமம் ஒரு 800 square feetன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ கம்மியாக இருக்கும், இல்லை மினிமம் என்ன ஆகும்? ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 800 square feet 500 square feet வீடு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாட் ரேட்டாக 1.5 lakhs 2 lakhs. இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கும்போது இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடு 800 square feet தான் சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு 1.5 lakh ஃப்ளாட்டாக பேசி பண்ணலாம் ஆக்சுவலாக. சப்போஸ் நம்ம வேறு இடத்துல மூவ் பண்ணால் ஒரு 2 lakhsன்றது ஃப்ளாட்டாக பேசி நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட லேபர்ஸு 45 days அவங்க ஒர்க் பண்ணவங்க இந்த டைமில் என்ன நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸில் முடியும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 800 square feet 500 square feetக்குள்ளே இருக்கும்போது நம்ம ஃப்ளாட் சார்ஜஸாக ஒரு 2 lakhs 5 feet லிஃப்ட் நீங்கள் கொடுத்துருங்க, ப்ளஸ் மெட்டீரியல் நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ நடுவில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஏதோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு ஆக்சுவலாக? அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக ஏக் நம்பர் தோ நம்பர் ஏக் நம்பர் சொன்னால் அவர் எல்லாருமே ஒரு சுற்றுவாங்க ஜாக்கில் ஆக்சுவலாக. ஸோ டோ நம்பர்னா எல்லாருமே 2 சுற்றுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நம்பர் வரைக்கும் சுற்றிட்டே இருப்பாங்க. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 4 மரம் 5 மரம் இது பார்த்தீங்கன்னா இன்ச்சாக தான் ஏறும், நம்மளுக்கே தெரியாது. ஏறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகுது எப்படி தான் தெரியாது, இன்ச்சாக தான் ஆகும். ஸோ அவர் வந்து ஃபோர்மேன், அவர் நம்பர் சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜாக்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. சார் இந்த வேலை பண்ணும்போது எம்ப்ளாயிஸ்க்கும் சரி உங்களுக்கும் சரி என்ன ரிஸ்க் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? ரிஸ்க்குன்னு நம்ம எதுவுமே இல்லை ஆக்சுவலாக. நம்ம இன்ச்சாக தான் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து லிஃப்ட் பண்ணுறோம். ஒரே டைமில் வந்து நாங்கள் 6 feet 7 feet லிஃப்ட் பண்ண போகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேஃப்டி கன்சர்னாக நம்ம வந்து நம்ம ஹேண்ட்லிங் தான், மேனுவல் ஹேண்ட்லிங் பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகாமோ இல்லை இது உள்ளே இருக்குது ஹை ரிஸ்க்கோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம பில்டிங் பார்த்திங்கன்னா எல்லாமே ஜாக் மேலே ரெஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபுல் லோடு பார்த்தீங்கன்னா ஜாக் மேலே உட்காந்துருக்கு. ஸோ ஒரு ஜாக் 2 ஜாக் நீங்கள் இன்பிட்வீன் ரிமூவ் பண்ணால் கூட பில்டிங் வந்து எதுவுமே ஆக போகிறது இல்லை ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் வந்து 100% எதுவுமே இல்லை. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தா எந்த நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங் கொலாப்ஸ் ஆகிருக்கு. பாஸ்ட் 15 years சென்னையிலே பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா எந்த பில்டிங்காக கொலாப்ஸ் ஆகிருக்கு இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃப்ரீ தான், 100% ரிஸ்க் ஃப்ரீ அண்ட் சேஃப் டெக்னாலஜி தான். பட் மக்களுக்கு என்ன பண்ணால் ஒரு பயம் தான், ஒரு பில்டிங்கோ ஸ்ட்ரக்சரே வந்து மேலே தூக்கணும்னா நம்ம பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகிடுமா அப்படின்ற ஒரு பயம் தான். பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ் தான் பயப்படுது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசிட்டுக்கு போகும்போது ஒரு சில கிளைண்ட்டு கூப்பிடுறாங்கன்னா
ஜென்ஸை விட பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் தூக்குறது அது என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லேடிஸ் தான் அவங்களுக்கு தான் ஃபியர்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வசாதாரணமான டெக்னாலஜி தான். ஆக்சுவலி ஸ்ட்ரக்சரல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்பகமாகவும் எந்த கிராக் இல்லாமவும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் பார்த்தீங்கன்னா சன் பில்டிங் லிஃப்டிங் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணி கண்டிப்பாக கொடுக்குறோம்.